ஹாப்பி ஒன் 3 வீக்ஸ் வீடியோ போடல. ஆனால் நிறைய குட் நியூஸ் இருக்குது பிட்காயினுக்கு. பட் எல்லாருமே வந்து இப்போ வந்து பிட்காயின் என்டர் ஆகலாமா, திரும்ப வந்து புல்டன் வரப்போகுதா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த வீக்கு 69,000 ஃபஸ்ட்டு டச் ஆச்சு. அதுக்கடுத்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 79,000 டச் ஆச்சு. ஸோ இதுதான் பிட்காயினோட ஸ்பெஷாலிட்டி. பிட்காயின் வந்து கீழே போனாலுமே ரொம்ப வேகமாக கீழே போகும், மேலே வந்தாலுமே டக்குன்னு மேலே வந்துடும். ஸோ 62,000 63,000 இருந்தது, இன்னைக்கு 78,000, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 79,000 கிட்ட போச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து புல்ரன் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலுமே அது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நோட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸா, இல்லை வந்து ஏதாவது ஒரு மேஜர் கேட்டலிஸ்ட்னால, ஒரு நியூஸ்னால இது வந்து நடந்துச்சான்னு நமக்கு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அது பவுன்ஸ் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, யூஎஸ் ட்ரெஷரி வந்து அவங்களோட பாண்ட்ஸ் வந்து திரும்ப பைபேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. $2 பில்லியன் பைபேக் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ $4 பில்லியன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால என்னன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஸ்வலாக வந்து பைபேக் பண்ணுவாங்க. இது ஒன்றும் பெரிய ரொம்ப ஒரு புது விஷயம் கிடையாது. பட் ஸ்காட் பெசன்ட் அவர் தான் வந்து செக்ரட்டரி, அவர் வந்து இதை டபுள் ஆக்கியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க இதுக்கு. $2 பில்லியன் இருந்ததா இப்போ $4 பில்லியன் பைபேக் பண்ண போகிறாங்க. இது வந்து செப்டம்பர் 9லேருந்து நவம்பர் 4 வரைக்கும் இந்த பீரியடுக்கு இதை பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ சிக்னல். ட்ரெஷரி வந்து தே வாண்ட் டு போஸ்ட்பான் த டெப்ட். அதாவது வந்து நமக்கு சப்போஸ் நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா கடனை நம்ம திருப்பி அடைக்கணும் இல்லையா? ஸோ அதை அடைக்கிறதுக்கு வந்து இன்னொரு கடன் வாங்கணும்னா, இல்லை வந்து அந்த கடனோட டேர்ம்ஸை வந்து நம்ம மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 20 இயர்ஸ் லோன் எடுக்கிறீங்க, அதை வந்து 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் 40 இயர்ஸ்க்கு மாத்திரன்னா உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது அந்த லோனை வந்து திரும்ப வந்து பே பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி எக்ஸாக்டாக கிடையாது, பட் நம்ம நார்மல் பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் இது வந்து நாட் மணி பிரிண்டிங். ஸோ மணி பிரிண்டிங்கிறது வேறு. மணி பிரிண்டிங்னா வந்து யூஸ்வலாக வந்து M2 மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெட் வந்து அந்த டூல் வச்சிருக்காங்க, அதை வச்சு மணி வந்து சப்ளை அதிகப்படுத்துவாங்க. இது வந்து எக்ஸாக்டாக மணி பிரிண்டிங் அதிகப்படுத்தாது. பட் இருந்தாலுமே யூஎஸ் கவர்மெண்ட், யூஎஸ் ட்ரெஷரி என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு சிக்னலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு இந்த மூவ்மெண்ட் நடந்தது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சிலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஸோ இது பிட்காயின் மட்டும் இல்லை, பிட்காயின்ஸ் கூட சேர்ந்து நிறைய கிரிப்டோ மேலே வந்துச்சு. ஸோ நிறைய இன்சைடர்ஸ் இல்லை வந்து அந்த பிக் பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பொசிஷன் எடுத்து அதில் வந்து மேலே வந்துட்டாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட சிக்னலாக இருந்தாலுமே ஆப்வியஸாக லாங் டேர்மில் பிட்காயின் ஜெயிக்க போகுது. பட் இப்போ அடுத்த 1 மாதம் 2 மாதம் நமக்கு வந்து பிட்காயின் வந்து புல்டன் வரப்போகுதா, இல்லை வந்து திரும்ப ஒரு மினி ஆல் சீசன் வரப்போகுதான்னு கேட்டால் அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, M2 மணி சப்ளை அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த M2 மணி சப்ளை சார்ட் பார்த்தா நமக்கு தெரிய வரும். ஸோ M2 மணி சப்ளை சார்ட் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். எவ்வளோ மணி பிரிண்ட் பண்ணுறாங்க, இந்த இந்த ப்ளூ லைன் இன்க்ரீஸ் ஆகுதோ பிட்காயினோட ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி மேலே போயிட்டே தான் இருக்கும், ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக எப்போன்னா நம்ம லாஸ்ட் இயர் இந்த புல்டன் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இது டைவர்ஜ் ஆச்சு. என்னதான் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணாலுமே பிட்காயினோட ப்ரைஸ் மேலே போகலை. இதுக்கு மெயின் ரீசன் ஏஐ ஸ்டாக்ஸ். ஏஐ வந்து மேலே வந்ததுனால எல்லாருமே ஏஐல பெட் பண்ணுறாங்க. யாருமே பிட்காயின் உள்ள வரதில்லை, கிரிப்டோக்குள்ளே வரதுக்கு யோசிக்கிறாங்க. நான் சொல்றது இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இல்லை ஜென்ரல் ரீட்டெயில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து நியூஸில் இல்லை, எல்லாத்துக்குமே ஏஐ தான் ஹாட் டாபிக். ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த டைவர்ஜன்ஸ் திரும்ப வந்து இது வந்து ஒரே பேட்டர்னுக்கு வரணும். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து தைரியமாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து மேலே போயிடும், இதுக்கப்புறம் மேலே வரும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினோட ப்ரைஸ் திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்குது. அது எப்போனா அடுத்த 2-3 மந்த்ஸில் வரலாம், அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து ட்ரேடிங்ஸ்னால எடுத்துக்கக்கூடாது. பட் லாங் டேர்முக்கு வாங்குறவங்க தைரியமாக வாங்குங்க. ஏன்னா இதுதான் வந்து ரீசனே. நம்மளால் வந்து சொல்லவே முடியாது, நம்ம வந்து ஓகே கீழே போயிடுச்சு பிட்காயினை வாங்க வேணாம்னு விட்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இங்கெல்லாம் டிசிஏ பண்ணியிருந்தா கூட நீங்கள் டக்குனு எக்ஸிட் பண்ணிட்டு போகலாம். டக்குனு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக உங்களுக்கு மணி தேவைப்படுத்தணும். ஸோ எப்பயுமே வந்து லாங் டேர்ம் வாங்குறது தான் பெட்டர். ஸோ அதனால் இந்த சிக்னல், இந்த நாய்ஸ்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தாதீங்க. இன்னொரு ரீசன் நான் ஏன் சொல்லணும்னா, பிட்காயின் வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் மேலே போக வாய்ப்பு இல்லைன்னா, புட்டின் இப்போ அனௌன்ஸ் பண்ணாருன்னா வந்து பிட்காயினை வந்து திரும்ப வந்து அலோவ் பண்ணுறாங்க ரஷ்யாவில். ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா சில கேவியர்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ண முடியும், அதில் லிமிட் இருக்குது. எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்றதும் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து ரஷ்யாவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே பிட்காயின் ரஷ்யாவில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து அந்த ஆன் ரேம்ப் ஆஃப் ரேம்ப் இல்லாததுனால அதை செல் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ திரும்ப இதை வந்து லீகலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் செல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் டவுன்வர்ட் ப்ரெஷர் வரும். அது எப்போ இவங்க வந்து இதை எனேபிள் பண்ணுறாங்களோ. ஸோ இந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து
செப்டம்பர் 1லேருந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஈத்தர் டீத்தர்லாம் கூட அலோட். ஆக்சுவலாக அந்த ஸ்டேபிள் காயின்ஸ்லாம் கூட கிட்டத்தட்ட உள்ளே வராங்க பிட்காயின்குள், ஐ மீன் ரஷ்யாக்குள்ளே. ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு டவுன்வர்ட் ப்ரெஷர் வரும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ணணும். பட் லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இது புல்லிஷ் நியூஸ் தான். ஷார்ட் டேர்முக்கு இது வந்து கொஞ்சம் நாய்ஸ் மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தர வாய்ப்பு இருக்குது. ஈரான் சீஸ்ஃபயர் இன்னும் முடிஞ்ச பாடில்லை. ஆகஸ்ட் 17 அவங்க அந்த டெட்லைன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டாலுமே பிட்காயின் வந்து இந்த எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்கிறது என்னென்னா வந்து இந்த கடந்த ஒரு 5-6 மாதமாகவே இந்த வார் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 5-6 மாதமாக போனாலுமே பிட்காயினோட ப்ரைஸில் பெருசாக இம்பாக்ட் இல்லை பாருங்கள். சைட்வேஸாக போனாலுமே பிட்காயின் வந்து பெருசாக வந்து குளோபல் டென்ஷனால் வந்து அதோட பவரை வந்து இழக்கலை. அதே மாதிரி இங்கே வந்து கிளாரிட்டி ஆக்ட் பெருசாக மூவ்மெண்ட் நடக்கலை. கிளாரிட்டி ஆக்ட் இல்லாமல் இன்னும் சில ரூல்ஸும் SEC கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடி சொன்னது தான். பிட்காயின் வந்து நீங்கள் வாங்கணும்னா தைரியமாக வாங்குங்க, DCA பண்ணுங்க. நான் வந்து 4 இயர்ஸ் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னா வாங்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நார்மல். டக்குன்னு கீழே போகும், திரும்ப மேலே வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு புல் ரன் வரப்போகுது. பட் என்னோட தாட்ஸ் என்னன்னா அது வந்து அடுத்த ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் அந்த ரன் வரும். அந்த எக்ஸாக்ட் டைமிங் சொல்ல முடியாது. பட் இது வந்து இஸ் நாட் த ரைட் டைம் டு என்டர். திரும்ப ஒரு ட்ராடவுன் வந்து தான் மேலே போகும். அது என்னோட தாட். அகைன் உங்களோட டெசிஷன் நீங்கள் வந்து உங்களோட அனாலிசிஸ் பண்ணி பண்ணுங்கள். என்னோட தாட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிட்காயினுக்கு ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக தான் இருக்குது. பிட்காயின் ஏன் பிரைட்டாக இருக்குன்னா எல்லா கண்ட்ரீஸோட கரன்சியுமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து அன்சஸ்டைனபிளாக ஆக போகுது. அது எவ்வளோனா தள்ளி போடலாமே கண்டி, அதை தவிர்க்க முடியாது. ஸோ அதுதான் கோர் தீசிஸ் ஆஃப் பிட்காயின். நம்மளோட மணி சிஸ்டம் ப்ராப்பராக வேலை செஞ்சால் நம்ம பிட்காயின் பக்கம் போகவே தேவையில்லை. வி டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் இட். நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா வி ஹேவ் டு சேவ் ஆர் பர்ச்சேசிங் பவர். நம்ம சேர்த்து வச்ச மணியை, நம்ம சம்பாரிச்ச மணியை சேர்த்து வைக்க தான் நம்ம வந்து இன்வெஸ்டிங், ட்ரேடிங், ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அன்லெஸ் தெர் இஸ் அ ப்ராப்பர் சொல்யூஷன் டு மணி சிஸ்டம், பிட்காயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அழிய போகிறதில்ல. ஸோ இந்த தாட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த புல்லன் வரப்போகுதா, இல்லை கிரிப்டோ மார்க்கெட் எந்த டேரக்ஷன் ஹிட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.